தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த மெர்ரி ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ்ல இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ரொமான்ஸ் டிராமா மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, கதாநாயகி ஒரு ஜிங்கிள் பெல் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் குரூப்ல டான்சரா இருக்கா. இது ஒரு ஃபேமஸான டான்ஸ் குரூப். ஒரு கட்டத்துல கதாநாயகிய அந்த குரூப்ல இருந்து நீக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ப்ரெஷரான டான்சர் வேணும் அப்படின்ற காரணத்தினால. அப்ப கதாநாயகி என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸை தன்னுடைய பேரண்ட்ஸோட கொண்டாடணும் அப்படின்ற அந்த யோசனையில தன்னுடைய சொந்த ஊருக்கு போறா. தன்னுடைய சொந்த ஊர்ல அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் பார் இருக்கு. அது ஒரு கட்டத்துல ரொம்ப ஃபேமஸான மியூசிக் பாரு. அப்போ அங்க போகும்போது அந்த பார் வந்து மூடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. அப்போ கதாநாயகி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு ஷோ பண்ணி தன்னுடைய மியூசிக் பாரை வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றா. ஸோ அந்த ஷோ பேர் தான் வந்து ஜென்டில்மேன் ஷோ. இந்த ஷோ எப்படி அப்படின்னா, ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதி ட்ரெஸ்ல ஆடக்கூடிய டான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில்மேன் ஷோ. இந்த ஷோ நடத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் அடிக்குது. அவங்களுடைய மியூசிக் பாரும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வளர்ச்சி அடையுது. அப்போ ஃபைனலா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு மெகா ஷோ ஒன்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி கதாநாயகி பிளான் பண்றா. அந்த ஷோ எப்படி போச்சு? அந்த ஷோல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனை தான் கதாநாயகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க லவ் என்ன ஆச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் த மெர்ரி ஜென்டில்மேன். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு காமெடி கலந்த லவ் டிராமாவா இந்த படத்தை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா அந்த மியூசிக் பார் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக் பாரை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்காக அவங்க பண்ற ஐடியாவாகட்டும், அதே போல அந்த ஷோவுக்காக அவங்க பண்ற பிராக்டிக்ஸ் ஆகட்டும், அந்த ஷோ நடத்துற விதமாகட்டும், எல்லாமே ரசிக்கும்படியா எடுத்திருந்தாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி கதைக்களத்தை நம்ம தமிழ் படங்கள்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். அதாவது புது வசந்தம் காலத்திலேயே ஒரு பொண்ணு வருவா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய மாத்திட்டு அவ போயிடுவா, திருப்பி அவ வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. இப்படிப்பட்ட கதைக்களத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அதே மாதிரிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் இது. என்ன அப்படின்னா, இந்த கதைக்களத்துல எந்த விதமான ஒரு புது விஷயங்களுமே எதுவுமே இல்லை. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஒரு முறை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.7. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.